ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் கேடிஆர் 2D ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷனுங்கிற மெனுவில் இருக்கிற ஒரு சில டூல்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் இஸ் மிரர். ஸோ மிரருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்கிள், சேம் சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் இங்கேருந்து ஒரு ஒய் டிஸ்டன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு ஒரு ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளோட XY பொசிஷன் ப்ளஸ் சேம் சைஸ், இதோட ஆப்போசிட் சைடாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா we can யூஸ் மிரர் கமாண்ட். ஸோ சேம் சைஸ் ப்ளஸ் சேம் டைமென்ஷன் ஃப்ரம் பொசிஷன். ஸோ எல்லாமே நமக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே தேவைப்படுது அப்படின்னா we can யூஸ் மிரர் கமாண்ட். ஸோ இதை எப்படி வரையலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சைடு இருக்க ப்ரொஃபைல் மட்டும் வரைஞ்சிட்டு ஸோ நடுவில் ஒரு ஆக்சிஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். அந்த ஆக்சிஸ் லைனை யூஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ட்ரா ஒன் ரெக்டாங்கிள் ஹியர். ஸோ ரெக்டாங்கிள் டைமென்ஷன் கேன் கிவ் எனி டைமென்ஷன் ஹியர். ஸோ என்ன டைமென்ஷனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் 500 லென்த்தும் 300ங்கிற ஒரு ஹைட்டும் வச்சுக்கிறேன். நவ் ஐ கிரியேட் ஒன்று சர்க்கிள் ஹியர். ஸோ இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட டயாமீட்டர் 100 அண்ட் எக்ஸ் டைமென்ஷன் அப்ளை. ஸோ அப்ளை தட் சர்க்கிளோட லென்த்து 100 அண்ட் சர்க்கிளோட ஒய் டிஸ்டன்ஸ் 120. See, now the same circle, the same dimension and same position dimension. ஸோ அப்படியே எனக்கு இந்த பக்கம் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் த மிரர் கமாண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி மிரர் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைனோ இல்லைனா ஆக்சிஸோ தேவைப்படும். ஸோ நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லைனை பேஸ் பண்ணி தான் இந்த பக்கம் மிரர் ஆகும். ஸோ லைன் வந்து வெர்டிகலாக இருந்தது அப்படின்னா மிரர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷனில் நம்ம கிரியேட் ஆகும். இதுவே வந்து மிரர் வந்து பாட்டமில் இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து மிரர் ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பாட்டமில் கிடைக்கும். இதுதான் வந்து ரூல்ஸ். நவ் நமக்கு இந்த சர்க்கிள் வந்து மிரர் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு இந்த சர்க்கிள் வேணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் வரும்ல, இதோட மிடில் நமக்கு வெர்டிகலாக ஒரு மிரர் வேணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸாக்டாக மிடில் வெர்டிக்கல் லைன் வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த காம்பனன்ட் வந்து இந்த பக்கம் மிரர் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் we need to draw one axis line. ஸோ ஆக்சிஸ் லைன் வரைகிறதுக்கு இந்த இடத்துல போயிட்டு நார்மலாக ஒரு ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெக்டாங்கிளோட மிடில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன் ஐம் கோயிங் டு யூஸ் தட் மிட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரெக்டாங்கிளோட மிடில் இருக்குது. நவ் ஐ கேன் செலக்ட் தி சர்க்கிள். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கமாண்ட் செலக்ட் பண்ணிடுங்க. அதாவது எந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட், ஆஃப்டர் செலக்ட் த மிரர் கமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் த மிரர் ஆப்ஜெக்ட், டோன்ட் செலக்ட் த லைன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்ட் த மிரர் ஆப்ஜெக்ட் அண்ட் கோ டு தட் மிரர் கமாண்ட், ஜஸ்ட் கிளிக் தட் லைன். யூ கேன் சி. ஸோ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒரு பக்கம் மட்டும் கொடுத்தா போதும். இங்கே என்ன டைமென்ஷன் எடுத்திருக்குதோ சேம் டைமென்ஷன் இதுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ சேஞ்ச் த டைமென்ஷன் ஹியர், see this side also automatically it will update. So that is the difference. So this is called as mirror. Now I can I can mirror these two circle. So இந்த ரெண்டு சர்க்கிளையும் இந்த லைன் பேஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைனை மிரர் லைனை யூஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைனை if I using this horizontal line as my mirror line and I want to mirror these two circle, what will be the result? So we'll check. So I'm going to select first இந்த ரெண்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு then use that mirror. If I select this line is my mirror element, you can see these two circle, இந்த ரெண்டு சர்க்கிளும் ஆப்போசிட்ல அப்படியே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்ததோ சேம் டிஸ்டன்ஸ்க்கு இங்க இருந்து இது அப்படியே மிரர் ஆகும் நமக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பாட்டம் சைடு ஆல்சோ இட் வில் சேஞ்ச். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மிரர். ஸோ இன்னொரு ப்ரொஃபைல் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா ஒன் ப்ரொஃபைல் ஹியர். Just I make it into coincident and horizontal. So now I want to apply the dimension.
ஸோ ஐ கிரியேட் ஒன் ஆஃப் ஆஃப் த போர்ஷன். இப்போ இந்த ஸ்கெட்ச், இந்த கம்ப்ளீட் ஸ்கெட்ச் எனக்கு இப்படி ஆப்போசிட்ல மிரர் ஆகணும், இந்த பக்கமா எனக்கு மிரர் ஆகணும். அப்போ the mirror line should be like this, the center of that sketch, right? The mirror line should be like this. But இந்த இடத்துல இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸாக்டா இதோட மிடில்ல இருக்கிறதுனால, இந்த ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட டிஃபால்ட் ஆக்சிஸ் இந்த இடத்துல எக்ஸாக்டா மிடில் அப்படி இருக்கிறதுனால, ஸோ வி கேன் டைரக்ட்லி யூஸ் தட் ஆக்சிஸ். நம்ம இதுல லைன் வரையறன்னு நீட் இல்லை. இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம், தப்பு இல்லை. இந்த இடத்துல போயிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். பட் இந்த லைன் இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நம்ம ஆக்சிஸ் இருக்கிறதுனால வி கேன் யூஸ் திஸ் ஆக்சிஸ் ஃபார் அவர் மிரர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் த காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் டைரக்டா மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் தட் காம்போனன்ட். வாட் ஆர் த காம்போனன்ட் யூ வாண்ட் டு மிரர்? ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல் த காம்போனன்ட் அண்ட் ஆஃப்டர் தட் கோ டு தட் மிரர் கமாண்ட். மிரர் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் திஸ் ஆக்சிஸ் இஸ் அவர் மிரர் லைன். நவ் யூ கேன் சி இந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த ஸ்கெட்ச் இந்த பக்கம் எவ்வளவு தூரத்துல இருந்தோ அப்படியே இந்த பக்கம் நமக்கு கிரியேட் ஆகும்போது we can get the result. So like that we can use the mirror command. So next command is called as symmetry. So symmetry and mirror ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி சிமிலரா தான் இருக்கும். இப்போ மிரர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இது என்னோட ஆக்சிஸ் லைன். ஹியர் ஐ ஹவ் ஒன் ப்ரொஃபைல். if I use mirror command what will do? So இந்த ஆப்ஜெக்ட் சேம் இந்த பக்கம் எனக்கு டூப்ளிகேட்டா கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு மிரர் கமாண்ட். ஓகே, ஸோ இன் கேஸ் இஃப் ஐ எம் யூசிங் சிமெட்ரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும், ஆப்போசிட்ல மட்டும் அது ப்ரொஜெக்ட் ஆகும், ஒரு சைடு இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். இதுதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா, மற்றபடி ரெண்டுமே சேம் தான். இப்போ ஐ ஹாவ் த ப்ரொஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் லைக் திஸ். இதுக்கு நான் வந்து ஒரு டைமென்ஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். போயிட்டு just randomly I apply some dimension. Okay, next இப்போ இந்த சேம் ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் எனக்கு ஆப்போசிட் சைட்லேயும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மிரர் கமாண்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டு if I am apply the mirror command what will happen, it will automatically project the opposite side also. But symmetry பண்ணும்போது இதுவே நான் செலக்ட் பண்ணிட்டு instead of using mirror நான் symmetry command யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்ல ப்ரொஜெக்ட் ஆயிரும், இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். That is the difference. இப்போ again நான் இதை செலக்ட் பண்ணிட்டு I am using symmetry based upon this horizontal line. What will happen? It will comes the bottom side, top side வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். That is called as symmetry. ஓகேவா?